Good day, students. Today's class will cover tables, HTML tables and CSS tables. Welcome to electronic publishing class. So let's go to our lessons. Yeah. Now we have covered images 3.4. We have covered CSS properties. Up to here I have covered lists we covered in the last class. Now in this class I'll be taking you through tables. Okay, before going to CSS tables properties, I would like to take you through a HTML table. What is an HTML table and how it is structured? So let us click here to visit the W3 schools. ஒரு டேபிள்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டேபிள்னாக்கா ஒரு எக்ஸல் ஷீட்டில் வருது இல்லையா, அது மாதிரி தான் டேபிள். ஸோ லெட் அஸ் see what is how HTML structures the table. ஒரு டேபிளை பொறுத்தவரை சிம்பிள் HTML table containing 2 columns and 2 rows. 2 காலம் 2 ரோ இருக்குது. இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஓப்பன், டேபிள் க்ளோஸ், டிஆர் ஓப்பன், டிஆர் இங்கே டிஆர் க்ளோஸ், டிஆர் ஓப்பன், டிஆர் க்ளோஸ், 2 ரோ. இது வரைக்கும் ஒரு ரோ, இது வரைக்கும் இன்னொரு ரோ. The full table is only 2 columns. Okay, 2 columns எப்படி டிசைட் ஆகுது? இங்கே ஒரு TH இருக்குது, இங்கே ஒரு TH இருக்குது, இங்கே ஒரு TD இருக்குது, இங்கே ஒரு TD இருக்குது. ரெண்டு காலம் தான் இருக்குது. இங்கே ஒரு காலம், ரெண்டாவது காலம், ஒரு காலம், ரெண்டாவது காலம். ஸோ இது எப்படி இருக்குதுன்ற ட்ரை டு சொல்ல பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் a simple HTML file. பார்த்தீங்கன்னாக்கா doctime HTML head open, head close, body open, body close. ஸ்டைல் பண்ணியிருக்காங்க டேபிளை, அது அப்புறம் வரலாம் ஸ்டைலுக்கு. அதுக்கு முன்னாடி டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். H1ல் வந்து டேபிள் எலிமெண்ட்னு போட்டிருக்காங்க. இந்த டேபிள் எலிமெண்ட் இதுதான் இங்கே ரெப்ரசென்ட் ஆகுது. ஓகே, டேபிள் ஓப்பன், டேபிள் க்ளோஸ். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா மந்த்து சேவிங்ஸ்னு போட்டிருக்காங்க. TH என்பது ஹெட்டிங்கை குறிக்கும். ஒரு டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த காலம் வந்து மந்த்தை குறிப்பது, இந்த காலம் வந்து சேவிங்ஸை குறிப்பது. இதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு புரியணுன்னாக்கா நான் ஐ வில் புட் இதே நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணி பார்ப்போம். லெட் மீ காப்பி த ஹோல் கோட் டு அவர் ஓன் டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் pressing Ctrl C to copy it. I will go to Notepad Plus. Okay, this is our favorite Notepad Plus. I'm cutting and pasting it here. I will save it as a HTML file. Okay, save as. Let us go to our class practice. Then we will save it as a table, tables.html அப்படின்னு போட்டு. HTML என்பது பேர் கொடுப்பது திருப்பி சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு மறக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு HTML ஃபைல்னு அது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண முடியும், இல்லை ஓப்பன் பண்ண முடியும். HTML என்பது ஒரு எக்ஸ்டென்ஷன், அது இருக்கணும் அது எல்லாத்துக்கும். ஓகே, ஐ எம் சேவிங் இட். நவ் த ஹோல் டேபிள் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் லைக் doc type, HTML open, HTML close, head open, head close. இங்கே நம்ம 3 காலம் போடுவோம். இந்த டேபிளில் 2 காலம் தான் இருக்குது. முதல்ல இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். இது சேவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ லெட்ஸ் கோ டு த let's go to the practice thing and then see how it is getting displayed. Okay, practice இங்கே தான் இப்போ தான் சேவ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைல் தான் இது. இதை வந்து நான் வந்து ஐ எம் ஓப்பனிங் இன் மை ப்ரௌசர். ஓகே, மை ப்ரௌசர் இஸ் Mozilla. So I am opening this here. So to be very clear, yeah, make it clear like this. Okay, this is the display of the table. Okay, table element, month, savings, January. இதை லைட்டாக மாற்றுவோம். I am going back to Notepad again. I am going to change the name of the table to சும்மா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான செமஸ்டர் ரிசல்ட்ஸ் பயப்படாதீங்க, நல்லா தான் வரும் ரிசல்ட்ஸ், கால் பண்ணாதீங்க.
2 காலம் தான் இருக்குது, இங்கே 3 காலம் போட போகிறேன். அதனால் ஒன் மோர் ஹெட்டிங் நான் ஆட் பண்ணுறேன் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து மந்த்துக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு சே நேம், மார்க்ஸ். ஒன் மோர் காலம் போட்டதுக்கு என்ன பண்ணோம், ஒன் மோர் என்டர் போட்டுட்டு ஓப்பன், then th close, then I will say results, open /th close. Okay, so இது ஒரு காலம், இது ஒரு காலம், 3 காலம் இருக்குது. இந்த எந்தில் இருக்குது, இந்த ரோல் இருக்குது, ரோ ஓப்பன் ரோ க்ளோஸ். ஸோ ஹெட்டிங்க்கு எல்லாமே டிஹெச்னு தான் போடுவாங்க டேகு. அதுக்குள்ளே வர ஹெட்டிங்க்கு கீழே வர்றதுக்கு எல்லாமே டிடின்னு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏதோ ஒரு பேர் போடுறேன், ராம். தென் ராம் என்பது இந்த நேமுக்கு கீழே வரும், ராம். ஓகே, மார்க்ஸுக்கு கீழே ஐம் கோயிங் டு புட் சே 75. நிறைய மார்க் இருக்குது, என்ன போ 75. Then I am putting one more column here, one more TD கொடுக்குறேன். I am going to give TD, result pass, then close TD. Okay, now I have got 2 columns. இந்த மாதிரி நான் ஃபுல் இது எவ்வளோ ரோஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நான். ஓகே, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், பழைய இதுலேருந்து காப்பி பண்ணி வந்ததில் அதனால் இருக்குது. ஸோ வி ஹேவ் 2 tables in 2 rows இருக்குது. ஒன்று ஹெட்டர் ரோ ஒன்று இருக்குது, அது கீழே ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. லெட் அஸ் பாப்புலேட் இட் வித் couple of more rows. ஓகே, ஐ எம் ஜஸ்ட் காப்பிங் திஸ் again, Control C, again I am pasting it, Control V. Okay, now the next row I'll put some other name, say Rahim 90, pass. Then let us put one more name, ராஜ். சும்மா பேர் கொடுக்குறேன். சரி, ஐ டோன்ட் நோ யுவர் மினிமம் பாஸ் இஸ் 50யா என்ன தெரில, சும்மா 45 போடுறேன். எக்ஸாம்பிள் தான் இது, டோன்ட் டேக் இட். சம் பர்சன் இஸ் தேர் இன் த நேம் ஆஃப் ராஜ், டோன்ட் டேக் இட் பர்சனலி, இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஓகே, so I have put 3 rows here. Okay, row 1 is Ram, row 2 is Rahim, row 3 is Raj. I'll put one more row. Okay, just for example. Okay, one more row. இதில் வந்து ஆனந்த் சே 65, சும்மா போடுவோம் 65. ஒருத்தர் மட்டும் ஃபெயிலாக இருக்கார், மற்றவங்களாம் பாஸ் ஆகிருக்காங்க. இதில் எவ்வளோ ரோ இருக்குது, 4 ரோ இருக்குது. ரோ 4, ரோ 3, ரோ 2, ரோ 1. இது வந்து 5 ரோ இருக்குது. ஓகே, இது வந்து ஹெடர் ரோ. இது வந்து 5 நேம் இருக்குது, ஹெடர் ரோ. ஓகே, இதை நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன். ஃபைல், சேவ். Now let us browserல போயிட்டு I am going to refresh it now. Let me see what happens. வந்துருச்சு, கரெக்ட். செமஸ்டர் ரிசல்ட்ஸ், நேம், மார்க்ஸ், ரிசல்ட்ஸ், ராம் 75 எல்லாமே வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் இன் typical HTML ஃபைல். இப்போ நம்ம லெட்ஸ் கோ டு W3 ஸ்கூல்ஸுக்கு போகலாம். நம்ம இப்போது அங்கே வந்து அவங்க எப்படி டிஸ்பிளே பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ சாம்பிள் பார்த்தோம், இது வேணும். நோ வாட் தே சேன்றதை பார்க்கலாம். டெஃபினிஷன் அண்ட் யூசேஜ். டேபிள் என்ற எலிமெண்ட் டேக் டிஃபைன்ஸ் த HTML டேபிள். பார்த்தோம் இல்லையா, அதுதான் அது. ஓகே, இந்த HTML டேபிள் and HTML table consists of one table element and one more tr, th and td. One or more. ஒரே ஒரு டேபிள் எலிமெண்ட் தான் இருக்கும். டேபிள் ஓப்பன், டேபிள் க்ளோஸ், அவ்வளோதான். அந்த டேபிளுக்குள்ள ஒரு நிறையவோ டிஆர் என்பது ரோவை குறிக்கிறது, டிஹெச் என்பது ஹெடர் ரோவை குறிக்கிறது, டிடி என்பது மற்ற ரோஸே மற்ற விதமான நிறைய ரோஸ் வரும் இல்லையா, எல்லாத்துக்கும் டிடி தான் போடுறோம் நம்ம. இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே,
நீ டவுட் இருந்தால் எகெயின் ஐ கேன் ஷோ யூ த திங். பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் ஓப்பன், டேபிள் க்ளோஸ். ஓகே, டிஆர் ஓப்பன், டிஆர் க்ளோஸ். அதுக்குள்ளே டிஹெச்ன்றது ஹெட்டிங். அப்புறம் அதுக்கு கீழே வரதெல்லாம் டிஆர், அதுக்கு கீழெல்லாம் டிடின்னு வரும். ஓகே, அது சொல்ல வராங்க நீங்கள். The TR element defines a table row. The TH element defines a table header, and the TD element defines a table cell. An HTML table may also include caption, call group, T-head, T-foot and T-body. ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் உங்களுடைய இதில் தேவையில்லை. சிஎஸ்எஸ் மட்டும் தான் உங்களுக்கு முக்கியமாக டேபிள் பார்க்கணும், எப்படி ஸ்டைல் பண்ணுறாங்கன்றத. ஸோ குளோபல் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் டேக் சப்போர்ட்ஸ் குளோபல் அட்ரிபியூட்ஸ், அதோட விட்டுருங்க. மோர் எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்காங்க. புட் ஒன் மோர் எக்ஸாம்பிள். இஃப் யூ ஹேவ் டைம் கோ டு த W3C என்னுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். இது சேம் வெப்சைட் இதில் ஓப்பன் ஆகிடும். யூ கேன் கெட் இன் டு இட் அண்ட் ட்ரை டு சி, explore yourself what are the different varieties of tables. This is the HTML table. Okay, I hope you have understood. Now let's move on with the CSS tables. Okay, CSS tables. CSS tables I am going to click here. This is my website. It has opened W3 school CSS tables open ஆயிருக்கு. See the table எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, கலராக போட்டிருக்காங்க. இது எப்படின்றதை இப்போ பார்க்கலாம். The look of an HTML table can be greatly improved with CSS. ஒரு CSS மூலமாக டேபிளை நாம் நன்கு டிஸ்பிளே செய்ய முடியும். அதான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. இதனுடைய கோடிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் இஸ் த கோடிங், திஸ் இஸ் ஸ்டைலிங் ஆஸ்பெக்ட்ஸு, திஸ் இஸ் ஸ்டைலிங் ஆஸ்பெக்ட்ஸு, திஸ் இஸ் த ஆக்சுவல் டேபிள். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை வேணால் நம்ம காப்பி பண்ணிட்டு போகலாம். காப்பி பண்ணிவிட்டு we can try to see how it works. Okay, for our lessons. I'm going to create a new file, Control N, I'm pasting the code here. I'm going to save this as, say one more tables 1 னு போடலாம், table 1 .html. okay, now இந்த டேபிள் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் இருக்குது, ஸ்டைலில் உள்ள ஸ்டைலிங் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, கலர்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் பாடி இருக்குது. பாடிக்குள்ளே நம்ம டேபிள் ஓப்பன், அந்த ஸ்டைல் என்ன பண்ணியிருக்கோமோ இந்த ஹேஷ்ன்றது பார்த்தோம் சிஎஸ்எஸில். ஐடி செலக்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஹேஷ் வந்து கஸ்டமர்ஸ் என்பதை குறிக்கிறது. ஓகே, ஸோ டேபிள் ஐடி இஸ் கஸ்டமர்ஸ். அங்கே என்ன நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அது அப்படியே இதில் வந்துடும். ஓகே, TR/TH, TR/TD, TR/TD, இது மாதிரி ரோஸ் வந்துகிட்டே இருக்குது. This is just an example. Okay, let us see how this table looks in the browser. Table 1 தானே சேவ் பண்ணோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறேன் ப்ரௌசரில். ஸோ திஸ் இஸ் த வே இட் லுக்ஸ். சி, எல்லாம் வந்துருக்கு. இது எப்படி பண்ணுறாங்க, ஸ்டைல் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து if you want to see, you can go to the W3C also and then check it for yourself. Okay, for now let's go with the W3C lessons. Now let's go here, right? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, டேபிள் பார்டர், ஒரு டேபிளுக்கு வந்து பார்டர் எப்படி கொடுக்குறதுன்ற சொல்கிறாங்க. டு ஸ்பெசிஃபை த டேபிள் பார்டர்ஸ் இன் CSS, யூஸ் த பார்டர் ப்ராப்பர்ட்டி. த எக்ஸாம்பிள் பிலோ ஸ்பெசிஃபைஸ் த பிளாக் பார்டர் ஃபார் டேபிள் TH and TD. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் TH TD எல்லாத்துக்குமே பார்டர் வந்து 1px சாலிட் பிளாக். ஸோ ட்ரை இட் யுவர் செல்ஃப். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்டருடைய இது வந்து டேபிள் TH TD எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. நான் சப்போஸிங் நம்ம வந்து இந்த ப்ளூன்றதை ரெட்டுன்னு கொடுத்து பார்க்கலாம், நம்ம பிளாக்ன்றதை ரெட்டுன்னு கொடுத்து பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எதில் காட்டுது அப்படின்ட்டு. ஐ எம் கோயிங் டு ரன் இட் நவ். சி, ரெட்டில் மாறிடுச்சு. ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு சே ஹியர், சே 3px, எல்லாமே டபுளாக இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு ரிமூவ் TH and TD நவ். TH and TD வேண்டாம். இது மாதிரி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்டைலிங். ரன். சி, வெளியில் மட்டும்தான் பார்டர், டேபிளுக்கு மட்டும்தான் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். டேபிள் எனப்படும் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ ஸ்டைல் பண்ணியிருக்கோம், அதனால் வெளியில் மட்டும் வருது. சப்போஸிங் ஐ வாண்ட் டு ஸ்டைல் ஃபார் TH வச்சுக்கோங்க, TH ஸ்பேஸ், அதுக்கு மட்டும் போட்டோன்னா ரன் பண்ணுறேன். இப்போது THக்கு மட்டும்தான் வந்திருக்கு, டேபிள் TH மட்டும்தான் வந்திருக்கு.
எனக்கு டேபிளுக்கும் வேணும் அதுக்கும் வேணும்னாக்கா what I can do is I can create one more here td table போட்டுட்டு I can say border colon say 3px solid ஸ்பேஸ் ப்ளூன்னு கொடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா. ஸோ ப்ளூன்னு கொடுப்போம். ஸோ இதில் வந்து டிஹெச்சை ரிமூவ் பண்ணிடலாம், டேபிளை ரிமூவ் பண்ணிடலாம். லெட் ஆல் த டிஹெச்பி இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனால் தட் வில் பி மோர் ஸ்பெசிஃபிக். பட் டிஹெச் போட்டாலும் டிஹெச்சுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டைல் கொடுத்துருக்கோம், டேபிளுக்கு ஃபுல் டேபிளுக்கு இந்த மாதிரி ஸ்டைல் கொடுத்துருக்கோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ டேபிள் டிஏபிஎல்இ எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பிஓஆர்டி பார்டர் solid spelling mistake SOLID. See, even a small spelling mistake, it will not work. See, blue color border, red color th என்ற element இது இல்லையா. full table border is blue. Okay, so if you want to more clear, you can just populate it with couple of more rows. I'm just copying some more rows. Let's see how it shows. இன்னும் 2 row கூட போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2 ரோ கூட வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு டிஹெச்சுக்கு பதிலாக டிடியில் மட்டும் போகிறோம்னாக்கா வாட் யூ கேன் டூ இஸ் டிஹெச்சுக்கு எனக்கு ஃப்ரேம் வேண்டாம், எனக்கு ஐ வாண்ட் ஒன்லி டிஹெச் பாட்டம் மட்டும் போகிறோம் வச்சுக்கோங்க. வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் சே பார்டர் ஹைஃபன் பாட்டம். பாட்டம் இல்லை இது கிடையாது, இதில் கிடையாது, இதில் பார்டர் டிஹெச்சில் வந்து border hyphen bottom say I'll put 1px solid red. இது என்னதுன்னு பார்க்கலாம். see பாட்டமில் மட்டும் வந்துருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பாட்டமில் மட்டும் ரெட் கலரில் வந்துருக்கு, பாக்ஸில் வந்துருக்கு, இதில் இருக்குது. இங்கே வெர்டிக்கல் லைன் மட்டும் ஒன்று, வெர்டிக்கல் லைன் மட்டும் ஒன்றுக்கா தட்ஸ் டிபிக்கல். டிடியில் கொடுத்து பார்க்கலாம். இப்போ டிடியில் கொடுத்தீங்கன்னா தான் இந்த உள்ளெல்லாம் வரும் இல்லையா. So what we can put one more style now. We'll put one more style. TD open close, then border colon 2px dotted போடுவோம். dotted say black. சும்மா கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுது. ரேண்டமாக கொடுக்கலாம், நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். டாட்டட் லைன் வந்துருக்கு பாருங்கள். டாட்டட் லைனில் உங்களுக்கு எல்லா டிடிக்கும் வந்திருக்கு. எனக்கு பாக்ஸாக தேவையில்லை, எனக்கு லைன் பாட்டமில் மட்டும்தான் வேணுனாக்கா இங்கே பாட்டமில் இங்கே யூ கேன் சி பார்டர் பாட்டம் ஹைஃபன் பாட்டம் போட்டிங்கன்னா பாட்டமில் மட்டும்தான் வரும், அது வேறு எங்கேயும் வராது. பாட்டமில் மட்டும் டாட்டட் லைன் வருது. ஓகே, ஹெடரில் ஃபுல்லாக வருது உங்களுக்கு அந்த மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கீப் ஸ்டைலிங் த table. See, my CSS style is only here. Okay, இந்த மாதிரி ஸ்டைல் கொடுக்குறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிஎஸ்எஸ் கிளாஸில் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் சொல்லுவாங்க, ஹெட்டுக்குள்ளே கொடுக்கறதுக்கு. ஓகே, பாடிக்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் இருக்குது, டேபிள் ஸ்ட்ரக்சர். வெளியில் வந்து ஸ்டைலிங் ஆஸ்பெக்ட் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஸோ நோ வி ஹவ் சீன் த ஹவு டு ஸ்டைல் எ டேபிள். ஓகே, யூஸிங் த CSS. Okay, now I am closing this Strite editor. Let's go back to the lessons. Notice that the table in the example above has double borders. This is because both the table have a th and td. Collapse table என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். The border collapse property sets whether the table border should be collapsed or into a single border. So border collapse அப்படின்ட்டு போட்டிங்கனாக்கா என்ன ஆகுதுன்னு சாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு. டபுள் பார்டர் இல்லை, சிங்கிள் பார்டர் தான் இருக்குது எல்லாமே. அதில் டபுள் பார்டர் இருந்தது இல்லையா. ஸோ பார்டர் கொலாப்ஸ்ன்ற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டினால உங்களுக்கு டபுள் பார்டர் வந்துருக்கு. உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணுன்னா இது நீங்கள் டெலீட் பண்ணி பாருங்கள். இதை டெலீட் பண்ணுங்க. லெட் அஸ் ஜஸ்ட் டெலீட் இட். ஐ எம் ஜஸ்ட் டெலீட்டிங் அண்ட் ஐ எம் ரன்னிங் இட். டபுள் வந்துடுச்சு இப்போது, கரெக்டாக. ஸோ அது வந்து நம்ம வேண்டாம்னாக்கா நம்ம வந்து வி கேன் கிவ் த ப்ராப்பர்ட்டி border collapse.
control Z பண்ணிட்டேன் so that you can see that. So this is what they are trying to say here. And if you only want a border around the table, only specify the border property for table. இதை நான் காமிச்சு கொடுத்தேன் உங்களுக்கு ஃபுல்லாக ஒன்றுனாக்கா எக்ஸாம்பிள் அதே தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ width and height property. So you can specify the width and height of the table are defined by the width and height properties. The example below sets the width of the table to 100% and the height of the table th element to 50px. So the height on the 50px இது வந்து 100% of full width, full browser widthக்கு வரும். அது எப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா ஸோ see full width வந்திருக்கு. ஸோ 100%ன்றதுனால full width வந்திருக்கு. ஹைட் வந்து இந்த ஹைட்டு. ஸோ THன்றதுக்கு அதுக்கு மட்டும் 50px கொடுத்துருக்கோம், இதுக்கு 50px. உங்களுக்கு டவுட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். மேபி யூ கேன் புட் இட் அஸ் 25px and see how it works. So you can put 25px and see how it works. Not 250, sorry, 25px. See கம்மி ஆயிடுச்சு. Yeah, so it specifies this. So THன்ற இதுக்கு மட்டும் இப்போ சப்போஸிங் இன்னொரு ஒன் மோர் ஐ திங்க் பேக்ரவுண்ட் கலர். நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் ஹைஃபன்ஸ் COLOR கலர் சே எல்லோ செமிகோலர் கொடுத்து பாருங்கள். வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ டாப்பில் மட்டும் உங்களுக்கு இந்த கலர் வச்சு பாருங்கள், ஹெட்டிங்கில் மட்டும் அந்த ஏன்னா THன்றதுக்கு மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ வித் 100% இருக்குது. 100% வேண்டாம் எனக்கு, ஐ வாண்ட் only 50% வச்சுக்கலாம். ஸோ லெட் us see what happens if I say 50%. see 50%, அதாவது ஃபுல் வித் என்ன இருக்கோ அதில் 50%. ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ get back to 100% only. This is the way you can try it. எடிட்டரில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஹாரிசான்டல் அலைன்மெண்ட். The text align property sets the horizontal alignment like left to right to center. அந்த மாதிரி பண்ணனாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். The content in TH, TD or TD. Okay. By default, the content of TH elements are center aligned. And the content of TD alignment is left. By default இப்படி இது சென்டரில் இருக்கும், இது வந்து லெஃப்ட் அலைனில் இருக்கும். பட் நீங்கள் மாற்றுறத மாற்றிக்கலாம். TH அண்ட் TDயில் மட்டும் உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை வச்சு நீங்கள் யூ கேன் ட்ரை இட் அவுட். ஓகே, வெர்டிக்கல் அலைன்மெண்ட் இஸ் ஆல்சோ லைக் தட். வெர்டிக்கல் அலைன் ஒன்று ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. செட்ஸ் வெர்டிக்கல் அலைன் டாப் பாட்டம் மிடில் அந்த மாதிரி. ஓகே, பை டிஃபால்ட் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் of the content in a table is middle for both TH and TD. If you want top or bottom, you can check it. Okay, so you can check this. Vertical alignment பார்த்தீங்கன்னாக்கா say vertical alignment எல்லாமே bottomல இருக்கு இல்லையா, that's because you have given it as bottom. Okay, so vertical alignment suppose if you want to give centerனாக்கா இங்கே default is center. நீங்கள் கொடுக்கலனா கூட ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் வந்துடும். அது கொடுக்கலனா கூட சென்டரில் வந்துடும். பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துடும். So I am putting control C here, control Z. Topல ஒன்று வச்சுங்க. You can put top and then press see, top. போட்டிங்கனாக்கா it will automatically get everything top. See the difference here. Okay, this is for vertical alignment within the cell. இதுக்கு எல்லாமே TDக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேபிளில். And I am closing this now. Let's see padding. We have already seen what is padding. இல்லையா, பேடிங்கிற ஸ்பேஸ் என்னது எங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னாக்கா பேடிங்கிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இந்த எலிமெண்ட்டுக்கு பக்கத்தில் சுற்றி வர ஏரியாவில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது பேடிங். ஸோ உங்களுக்கு லைட்டாக இங்கே ஸ்பேஸ் கொடுக்கணும், இங்கே ஸ்பேஸ் கொடுக்கணும், இங்கே ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் பேடிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சே ஐம் கோயிங் டு புட் இட் அஸ் சே 35 சும்மா போடுறேன்னு வச்சுங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, நிறைய ஸ்பேஸ் வந்துடுச்சு. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க ஒன்றுன்னா. அண்ட் ஹாரிசான்டல் டிவைடர்ஸ் இங்கே மட்டும் லைன் ஒன்று வச்சுங்க. அப்போ என்ன பண்ணலான்னாக்கா ஆட் பார்டர் பாட்டம் ப்ராப்பர்ட்டி TH TD ஃபார் ஹாரிசான்டல் டிவைடர்ஸ். அதே தான் போட்டிருக்காங்க அவங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அதை லைன் ஒவ்வொரு லைன் வந்துருக்கு பாருங்கள். ஹாரிசான்டலில் மட்டும் வந்துருக்கு, வெர்டிக்கலில் வரல. ஸோ ஹாரிசான்டல் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பண்ணலாம், நம்ம
border bottom put 1 px solid and some color. Okay, similarly hover table. What is hover? Hoverனா கையை இப்படி கொண்டு போனோம்னா கலர் கலராக வருது இல்லையா, அது எப்படி கொண்டு வராங்கன்றது இதில் காமிச்சிருக்காங்க. TR hoverனு ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி TR hoverன்றது செலக்டர். TR is the element of the row. Colon hoverன்றது that is one of the attribute of this TR. அது CSS attribute. அதுக்குள்ளே நம்ம பேக்ரவுண்ட் கலர் என்னப்படும் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கர்சர் இப்படி கொண்டு போனால் ஹைலைட் ஆகுது இல்லையா. உங்களுக்கு டார்க்காக என்ன தெரியணுன்னாக்கா நீங்கள் வேறு கலர் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சே யூ வாண்ட் டு புட் சம் அதர் கலர், சே லெட்ஸ் சே ப்ளூ கொடுக்கும், சும்மா அப்சல்யூட் கலர் கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஐ எம் ரன்னிங் இட். சே வரல. ஸோ ஐ ஹேவ் டு புட் ஹேஷ் நினைக்கிறேன். அது ஹேஷ் I don't know how it works, but let's see. Let's try it out. No problem. Blue varla. It is not accepting. So it is not accepting absolute value. Say you can RGB try பண்ணுவோமா, RGB within let's say R வந்து let's say 255. இது தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இல்லையா, 0,0. Okay, let us see what happens. இது வந்து நான் பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ ஹாவருக்கு தானே பார்க்கணும் நம்ம இல்லையா. ஸோ ராங் பிளேஸில் ஐ கேவ் இல்லையா, அதனால தான். இங்கே வந்து ப்ராபப்ளி ப்ளூ கொடுத்தா வரும். ப்ளூ ஐ மேட் எ மிஸ்டேக் இல்லையா. ஸோ சி when I hovered it becomes blue இல்லையா. ஹாவரிங்னாக்கா டேக்கிங் த மவுஸ் கர்சர் ஓவர் தட். ஸோ இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கனாக்கா, இது ஹாவர்ன்ற இது கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ தட் அவங்க எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைப்டு டேபிள்ஸ் இது எப்படின்றத நீங்களே பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். டேபிள் கலர், there are various ways of giving the colors. So example specifies background color. ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்னப்படும் ப்ராப்பர்ட்டி போட்டு நம்ம இதை பார்க்கலான்றாங்க. ஸோ ரெஸ்பான்சிவ் டேபிள்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் ஆல்சோ ஸ்க்ரால் பார் வரும் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. See, in the responsive table will display a horizontal scroll bar of the screen if the screen is too small. The screen வந்து சின்னதாகிடுச்சுனாக்கா அந்த ஹாரிசான்டல் ஸ்க்ரால் பார் வருது இல்லையா, அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு என்ன கமாண்டுனாக்கா, திஸ் இஸ் த கமாண்ட். div போட்டுட்டு ஸ்டைல் ஓவர்ஃப்ளோ -x ஆட்டோ. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எனி டவுட் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. Okay, there are more examples. You can also try more examples. So that completes the tables of CSS property. Okay, so let me go to wrap it up. Okay, so we have seen the entire unit 3 is complete by this now. So lesson 19 contains tables. Okay, so happy journey, and I think we have covered unit 3 now. Unit 3 is fully covered. Again I am telling, to visit this site you can just go to the browser thing, and you can say EP stands for electronic publishing .akshram.co.in. இது கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னுடைய சைட்டுக்கு போயிடுவீங்க. நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அதனால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். யூனிட் 3 மட்டும்தான் இப்போ இருக்குது. நான் கூடிய விரைவில் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் யூனிட் 4 நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். So that you can unit 3 and 4 you will have with examples உங்களுக்கு பார்க்கலாம். I hope it will be useful to you, and I would like to complete the class with a final note saying that thank you very much, and you can, for any doubts, please call me or send me a mail to aksharam.courses@gmail.com. Thanks. Bye bye.